Hi cuties, welcome to Swivi Kids Universe. பழங்களில் சுய அறிமுகம். ஹாய் சுட்டீஸ், நான் தான் ஆப்பிள். என்ன எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா குழந்தைகளுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய ஆங்கில பெயர் தான் ஆப்பிள். எனக்கு தமிழ்ல இன்னும் சில பெயர்கள் இருக்கு. அதை என்னன்னா குமரிப்பழம், ஆப்பழம், சீமை இழந்த பழம் மற்றும் அரத்திப்பழம் அப்படின்றது தான் என்னுடைய தமிழ் பெயர்கள். ஆனா நடைமுறையில என்ன ஆப்பிள் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. நான் பழுத்த நிலையில சிவப்பா இருப்பேன். சில சமயங்கள்ல இளப்பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படுவேன். என்னுடைய தோல் மெல்லியதாகவும் பழசதை உறுதியாகவும் இருக்கும் மற்றும் சதையில் உள்ள சில சிறு விதைகளை இருக்கும். நான் எல்லா நாடுகளில் வளர்க்கப்படுறேன் மற்றும் எல்லா காலகட்டத்திலும் நிற்கப்படுறேன். என்ன சமைக்காம அப்படியே உண்ணும். நான் ரொம்பவும் சுவையா இருப்பேன். அதனால என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நான் உடல்நலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறேன். ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களில் நானும் ஒன்றாக திகழ்கிறேன். நான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறேன். மனித ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் உயிரியல் சேர்மங்களை கொண்டுள்ளேன். அதனாலே என்ன வச்சு ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, an apple a day keeps the doctor away. தினமும் ஒரு ஆப்பிள் உண்டால் மருத்துவரை தவிர்க்கலாம் அப்படின்றதுதான் அந்த பழமொழி. ஹாய் சுட்டீஸ், நான் தான் ஆரஞ்சு. ஆரஞ்சு அப்படின்றது என்னுடைய ஆங்கில பெயர். என்னுடைய தமிழ் பெயர் தோடம் பழம் மற்றும் நாரங்கி. ஆனா பேச்சுவாக்குல என்ன எல்லாருமே ஆரஞ்சு அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. நான் ஒரு சுவை மிகுந்த சிட்ரிக்ஸ் பழ வகை. என்னை சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பழுத்த நிலையில செம்மஞ்சள் நிறத்துல இருப்பேன். என்னுடைய தோல் கடினமாகவும் அதை உரித்தால் உள்ளே சுளைகளாகவும் இருப்பேன். ஒவ்வொரு சுளைக்குள்ளேயும் சில சிறு விதைகள் காணப்படும். என்ன சமைக்காம அப்படியே சாப்பிடலாம். கோடை காலத்துல சிட்ரஸ் நிறைந்த பழங்களை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்றதால என்ன அந்த காலத்துல அதிகமாவே சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம உடலின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் திறன் என்னிடம் உள்ளது. அதுவும் இல்லாம நான் ஒரு விட்டமின் சி நிறைந்த பழம். நான் சரும பிரச்சனைகளுக்கு கூட தீர்வா அமைகிறேன். என்னுடைய தோல் கூட சரும பிரச்சனைகளுக்கு தீர்வா உதவுது. ஹாய் சுட்டீஸ், நான் தான் வாழைப்பழம். என்னுடைய ஆங்கில பெயர் தான் பனானா. நான் நீளமான வடிவில் இருப்பேன். நான் மென்மையான தோலால் மூடப்பட்டிருப்பேன். உள்ளே மாவு போன்ற தன்மையை கொண்டுள்ளேன். என்னுடைய தோல் மஞ்சள், பச்சை, சிவப்பு மற்றும் பழுப்பு நிறங்களை கொண்டுள்ளது. நான் பழுத்த நிலையில் இனிப்பாகவும் ரொம்ப சுவையாகவும் இருப்பேன். நான் எல்லா பருவ காலத்திலையும் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். சுபகாரியங்கள் அனைத்திலும் முதலிடம் எனக்குத்தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னை விரும்பி உண்ணுவார்கள். என்னை பழுக்காத நிலையில் வாழைக்காய் என்று அழைப்பார்கள் மற்றும் அதை சமையலுக்காகவும் பயன்படுத்துவார்கள். நான் பல வகைகளில் உள்ளேன். அவற்றுள் சில பேயன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம், பச்சை வாழை, நாட்டு வாழை, மலை வாழை, நவரை வாழை, சர்க்கரை வாழை, செவ்வாழை, பூசன் வாழை, கற்பூர வாழை, நேந்திர வாழை, கருவாழை, அடுக்கு வாழை, வெள்ளை வாழை, ஏலரிசி வாழை, மோரிஸ் வாழை, மட்டி வாழை மற்றும் இன்னும் பல வகைகளை கொண்டுள்ளேன். உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் பழங்களில் நானும் ஒன்று. மனித ஆரோக்கியத்திற்கு உதவும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் என்னில் உள்ளன. ஹாய் சுட்டீஸ், நான் தான் தர்பூசணி. என்னுடைய ஆங்கில பெயர் வாட்டர் மெலான். நான் கடினமான தோலால் மூடப்பட்டுள்ளேன். என்னுடைய உட்புறம் பிளவுகள் இல்லாமலும் சதையின் உள்ளே சில சிறு விதைகளும் உள்ளன. நான் பழுத்த நிலையில் வெளிப்புறத்தில் பச்சை நிறத்தையும் உட்புறத்தில் சிவப்பு நிறத்தையும் கொண்டுள்ளேன். நான் கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழ வகை. அதிக அளவு நீர்ச்சத்தும் மற்றும் மிகுந்த சுவையையும் கொண்டுள்ளேன். அதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னை விரும்பி உண்ணுவார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெளிப்புற தோலிலும் மற்றும் உட்புற விதைகளிலும் கூட ஊட்டச்சத்து உள்ளன. அதனால் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் பழங்களில் நானும் ஒன்றாக திகழ்கிறேன். நான் தான் திராட்சை. என்னுடைய ஆங்கில பெயர் கிரேப்ஸ். நான் ஒரு கொடியினத்தை சேர்ந்த தாவரம் அப்படின்றதால என்ன கொடிமுந்திரி அப்படின்னு அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கடவுளின் கனி என்று செல்லமாக அழைக்கப்படுகிறேன். நான் சிறு சிறு உருண்டை வடிவிலோ அல்லது முட்டை வடிவிலோ இருப்பேன். என்னுடைய நிறம் கருப்பு, கருநீலம், பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு ஆகிய நிறங்களை கொண்டுள்ளேன்.
நான் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவைகளை உள்ளடக்கியுள்ளேன். அதனால் சிறியவர் முதல் பெரியவர் வரை என்னை விரும்பி உண்ணுவார்கள். நான் அதிக மருத்துவ குணங்களை கொண்டுள்ளேன். அதனால் உடல்நலத்திற்கு நன்மை பயக்கும் பழங்களில் நானும் ஒன்றாக திகழ்கிறேன். என்னிடம் சர்க்கரை, அமிலத்தன்மை, குளுக்கோஸ், டானின்கள், சுவை மற்றும் நறுமணம் போன்ற குணாதிசயங்கள் இருப்பதால் எண்ணெய் கொண்டு பழரசமும் ஜாமும் தயாரிக்கிறார்கள். மற்றும் எண்ணெய் உலர வைத்தும் காய வைத்தும் சமையலுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.